வெல்கம் டு மை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.2ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். கோவையை கழிக்க. அதில் ஃபஸ்ட்டு உனக்கு 27x + 5y - 43 13x + 12y - 5ஐ கழிக்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு உள்ள டைம் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். மைனஸ் ரெண்டாவது உள்ள டைம் என்னென்னா 13x + 12y - 5. ஏன் அந்த மைனஸ் போட்டிருக்கோன்னா நமக்கு சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த மைனஸ்ஸு. இதை ஈஸியாக நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இந்த 27x + 5y - 43 இது அப்படியே இருக்கும். இதோட இந்த மைனஸ் உள்ளார பெருக்குங்க. -13x - 12y + 5 டிவைடட் பை 43ல் 5 போச்சுன்னா மீதி 38 -38. 12ல் 5 போச்சுன்னா மீதி 7 -7y. இப்போ 27ல் 13 போச்சுன்னா மீதி 14 -14x +14x. அவ்வளோதான் இந்த கணக்கு. ஓகேவா? அடுத்த ரெண்டாவது கணக்கு p - 2q + 7 3p + 5 இதை கழிக்கணும். p - 2q + 7 ரெண்டு எழுதுன மாதிரியே இந்த ஃபஸ்ட் டைம் எடுத்து எழுதிக்குவோம். p - 2q + 7 -3p + 5. ஓகேவா? இப்போ இந்த p - 2q + 7 அதை அப்படியே எழுதிக்குவோம். இந்த மைனஸை இதில் உள்ளார பெருக்கிடுவோம். இங்கே பியும் கான்ஸ்டன்ட் டைம் தான் இருக்குது. q டைம் இல்லை, அந்த இடத்துல 0ன்னு போட்டுக்கலாம். -3p இந்த டைம் இல்லாதனால இங்கே 0 போட்டுக்கிறோம். -5 இதை கழிச்சோம்னா 2. இது கழிச்சோம்னா -2q. இது கழிச்சோம்னா -2p. ஓகேவா? அவ்வளோதான் ரெண்டாவது கணக்கு. அடுத்து மூணாவது கணக்கு 3m - 7n m + n கழிக்கணுமா? அப்போ 3m - 7n m + n இப்படி எழுதுகிற மாதிரியே எழுதுவோம். ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதுவோம். 3m - 7n இந்த மைனஸ் உள்ள இருக்கணும். -m -n. இப்போ இதுக்கு ஆட் பண்ணோம்னா 8n மைனஸு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2m. ஓகேவா? 2m - 8n. அடுத்து நாலாவது கணக்கு 6z - 5y 2y + z இதை கழிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இதை மாற்றி எழுதிக்குவோம். 5y + 6z. ஏன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்குவோம். -2y + z ஈக்குவல் டு இதை நம்ம முன்னாடி எழுதுன மாதிரி எழுதுவோம். -5y 6z -2y - z இதை கழித்தோம்னா 5z + 5z இது ரெண்டையும் கழித்தோம்னா -7y. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.